ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குருவின் மகா பார்வை. இதுதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட வகுப்பு. ஆல்ரெடி 8 பேட்ச் கிளாஸஸ் முடிஞ்சிடுச்சு. இது 9th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். குருவின் மகா பார்வை. இயற்கை சுவர்களில் பங்கப்படாத ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். குரு பகவானுடைய இயல்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா, தான் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு அதிக வலிமை தரக்கூடியவர். அதனால தான் குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி அப்படின்னு சொன்னார். குரு பகவான் அளவில் மிகப்பெரிய கிரகமும் கூட. அவர் ஒளியை வெளிப்படுத்தும் திறனும் ரொம்ப மிகுதியாக இருக்கும். சூரியனிடமிருந்து வாங்கிய ஒளியை அவர் பூமியின் மேலே திருப்பி செலுத்துறதுல வஞ்சனை இல்லாமல் வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். காலபுருஷனுடைய 9ஆம் வீடு அவருக்கு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீடாகவும், இந்த 9ஆம் இடம் என்பது ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் பாக்கியஸ்தானமாகவும் செயல்படும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடத்திற்கு ஒரு கிரகம் ஆட்சி உச்ச கிரகமாக இருந்தாலும் கூட, இந்த பொதுவான சுபரான குரு பகவான் தான் பாக்கியங்களை நமக்கு தரக்கூடியவர். அதனால தான் குரு பார்வைங்கிறது எப்போவுமே ஒரு விசேஷமான ஒன்று. இந்த குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு, இந்த 3ஐயுமே பார்ப்பார். அப்படி 3 இடங்களை பார்ப்பதில் வெகு சிறப்பான மகா பார்வை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது பார்வை தான். குருவுடைய 9ஆம் பார்வை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. உங்கள் ஜாதகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல குரு இருப்பார். அவர் இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டின் அடிப்படையில் உங்களுடைய பாக்கியம் கட்டாயம் கிடைக்கப்பெறும். கிட்டத்தட்ட அது அதிர்ஷ்ட வீடு அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையாக எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட வீடு. அந்த வீட்டை வலிமைப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, முன்னேற்றத்தை, பாக்கியதையை, யோகிதையை, பதவியை, பட்டத்தை, பொருள் வளர்ச்சியை பெற முடியும். புரிஞ்சிச்சுங்களா? 5ஆம் இடமும் ஓரளவுக்கு நல்லது செய்யணும்னாலும் கூட 9ஆம் பார்வைக்கு தான் அந்த விசேஷமான அமைப்புகள் உண்டு. 7ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, குரு ஒரு கிரகத்தை 7ஆம் இடத்துல பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க கிரகம் திருப்பி குருவை பார்க்கும். குரு ஒரு இயற்கை சுபருங்கிறதுனால அவருடைய கேந்திர பார்வைக்கு அவ்வளோ பெரிய பவர் இல்லை. 7ஆம் இடங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம். கேந்திரத்தில் குரு இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம்னு வர்ற மாதிரியே, குரு பார்க்குற கேந்திர பார்வையான 7ஆம் பார்வையும் ஒரு மாதிரி பங்கப்பட்ட பார்வை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது முழுமையான நல்ல பார்வை இல்லை, ஆனால் அதுவும் மோசம் இல்லை. 50% அதுவும் நன்மை செய்யும். 5ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 75% நன்மைகளையும், 9ஆம் இடத்து பார்வை மகா பார்வைங்கிறது 100% அந்த வீட்டையும் அங்கே இருக்கும் கிரகங்களையும் வலிமைப்படுத்தும் தன்மை கொண்டதாக மாறும். ஸோ இப்போ உங்கள் லக்னத்துக்கு லக்னத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. இப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் லக்னத்துக்கு விழுகும். நீங்கள் ரொம்பவும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக, நேர் வழியிலேயே வெற்றி பெற துடிப்பவராக, பெரிய மனிதராக, சமுதாயத்தை மதிப்பவராக, உற்றார் உறவுகள் அனைவருக்கும் நல்லவராக செயலாற்றுவீங்க. அதே குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார்னா, நல்ல குடும்பம் அமைய பெறுவது, அதன் மூலம் பொருளாதார வெற்றி, சொல்வாக்கால் செல்வாக்கு, வாழ்வியலில் முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு, நாணயம் தவறாமல் இருப்பதுங்கிற வகையில் உங்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். அதே குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறான்னு வச்சோம். அப்போ 7ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ நீங்கள் மேச லக்னம், துலாத்தில் குரு இருக்கார், லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல. அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் 3ஆம் வீட்டுக்கு விடும். 3ஆம் இடத்தை குருவின் மகா பார்வையான 9ஆம் பார்வை பெற்றுச்சுன்னா நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல சகோதர வர்க்கம், செயல்திறன் மிக்க வாழ்வியல், அதன் மூலம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, ஒப்பந்தங்கள்னால் ஆதாயம், அது அதிர்ஷ்டகரமாய் மாறுறது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். இதில் பார்த்தீங்கன்னா குரு 8ல் இருப்பார். 8ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்க முடியும்.
அந்த 4ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3 பார்வையும் இருக்கும். அதில் 9ஆம் பார்வையின் விசேஷத்தை நம்ம பார்க்கணும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மறைமுக சொத்துக்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, அசையா சொத்துக்கள்னால் ஆதாயம், உயர்கல்வி, அதனால் கிடைக்கக்கூடிய மேன்மைகள், சொத்து பத்து சுகங்களால் வளர்ச்சி, அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கும். உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு மகா பார்வையாக பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 9ல் குரு இருந்தார்னா 9க்கு 9ங்கிற பாவத் பாவக விதிப்படி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. இப்போ நீங்கள் கடக லக்னம், மீனத்தில் குரு இருக்கார். மீனத்தில் குரு இருக்காருங்கிற போது அவருடைய 9ஆம் பார்வை எங்கே விழும்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்தில் விழும். அதாவது உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குலதெய்வ அனுகிரகம், காதலில் வெற்றி பெறுவது, நல்ல குழந்தைகள் பிறப்பது, குழந்தைகள் பிறந்த பிறகு வளர்ச்சி, நல்ல குடியில் பிறப்பது, பூர்வீக சொத்துக்கள்னால் ஆதாயம், புகழ் பெறும் அமைப்புகள், இதெல்லாம் உங்களுடைய பாக்கியமாக அதிர்ஷ்டமாக விருத்தியாகும். அதுவே குரு பகவான் 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ உதாரணமாக 10ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா தான் 6ஆம் இடத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சிம்ம லக்னம், ரிஷபத்தில் குரு இருக்கார் 10ஆம் இடத்துல, அவர் அங்கேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடமான மகரத்தை பார்ப்பார். எதிரியால் லாபம், எதிரியால் தனவரவு, கடன் மூலம் வளர்ச்சி, நல்ல வேலை கிடைப்பது, அரசு ஆதாயம், அரசாங்கத்தில் பணிபுரியும் யோகிதைகள், அதிகார பதவி கிடைப்பது, இந்த மாதிரியான அமைப்புகளில் நார்மலாக 10ஆம் இடத்த குரு இருக்கிறது தவறு, 10ல் குரு இருந்தால் பதவியை பறிப்பார்னு சொல்கிறதெல்லாம் இந்த இடத்துல செல்லுபடியாகாது. இந்த குருவின் பார்வை மூலமாக வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக இருக்கவே செய்யும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பாக்கிய பார்வையாக, அதாவது குருவுடைய பாக்கிய பார்வை தான் பவர்ஃபுல். பாக்கியங்கிறது 9, அவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ அவர் எந்த லக்னத்துக்கும் 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அந்த 9ஆம் இடம் எதுவோ அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வகையில் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தை 11ல் குரு இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. நான் சொல்கிறது திருப்பி தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் துலா லக்னம், துலா லக்னத்திற்கு சிம்மத்தில் குரு இருக்கார் 11ஆம் இடத்துல. இப்போ குருவின் 9ஆம் பார்வை உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடமான மேசத்தில் விழும். இதுதான் பாக்கிய பார்வை. புரிஞ்சுட்டுங்களா? அப்போ இந்த பாக்கிய பார்வை ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தில் விழும்போது வாழ்க்கை துணையால் ஆதாயம், கூட்டாளியால் ஆதாயம், சமுதாயத்தினால் வளர்ச்சி முன்னேற்றம், யோக பாக்கியதைகள், சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யும் காரியங்களாலேயே வெற்றி, சூட்சுமம், பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து, இதெல்லாமே கிடச்சிடும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு தன் பாக்கிய பார்வையாக பார்க்கிறார். இதுக்கு அவர் குரு 12ல் இருக்கணும். ஸோ ஒரு இயற்கை சுபர் 12ல் மறையிறது கொஞ்சம் சிரமம்னாலும் கூட அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு வாழ்க்கை, உயில் மூலம் சொத்துக்கள், வாழ்க்கை துணை மூலம் தனவரவு, சம்பாதிக்கும் வாழ்க்கை துணை அமைவது, உத்தியோகம் பார்க்கும் வாழ்க்கை துணை அமைவது, சமுதாயத்தினால் கிடைக்கக்கூடிய சில ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவது, வெளிநாட்டில் நிரந்தரமாக வசிக்கிறதுங்கிற மாதிரியான அந்த வகையில் பலன்களை கொடுப்பார். குருவோட 9ஆம் பார்வை உங்கள் வீட்டில் எந்த லக்னத்துக்கு எந்த வீட்டில் விழுகுதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதை டெவலப் பண்ண நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் பாக்கியம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இதில் குரு பங்கப்படாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். குருவே ராகுக்கு எதுவோடு சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து ப்ளஸ் சூரியனோட அஸ்தங்கமான நிலையில் அந்த பார்வை முழு பலன் அளிக்குங்கிறத சொல்ல முடியாது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் லக்னத்திலே குரு இருந்தால் தான் 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க முடியும். பொதுவாக லக்னத்தில் குரு இருக்கிறது சிறப்பிலும் வெகு சிறப்பு. ஏன்னா அவர் திக்பலம் அடைவாருங்கிறது ஒன்று. 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல தகப்பன், நல்ல அதிர்ஷ்டம், நல் முன்னேற்றம், நல் குருமார்கள், நீண்ட தூர பிரயாணம், அதனால் ஆதாயம், அதனால் பொருள் வளர்ச்சி, சொல்வாக்கால் செல்வாக்கு, பெரிய மனித தன்மை, மற்றவர்கள் போற்றி வணங்கத்தக்க உயரத்துக்கு செல்வது, இந்த அமைப்புகள் பூரா கிடைக்கும். 10ஆம் வீடு உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை குரு தன் பாக்கிய பார்வையாக பார்க்குறார். அப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருந்தார்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு கொடுக்கும். பதவி, சுயதொழில் மேன்மை, அந்தஸ்து, புகழ், பட்டம், வெற்றி, யோக்கியதைகள், வளர்ச்சி, முன்னேற்றம், சுயதொழில் ஆதாயம் அப்படிங்கிறது மாதிரி தொழில் ரீதியான பாக்கியங்களை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற செய்வார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் குரு இருந்தார்னா 11ஆம் இடத்தை பாக்கிய பார்வை பார்ப்பார். அதுதான் அவருடைய மகா பார்வை. 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லாபம், மேன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் வருமானம் வர்றது, மூத்த சகோதரர்களால் ஆதாயம், உங்களுடைய பராக்கிரம செயல்கள் வெளிப்பாடுவது, துணிகர செயல்களால் வெற்றி பெறுவது, அதன் மூலம் ஆதாயம் அடைவது,
எல்லாவற்றிலும் உங்கள் லாபம் பளிச்சென்று தெரிவது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வதுங்கிற அமைப்பில் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பாக்கிய பார்வை. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அது நிகழும். இப்போ நீங்கள் கும்பலக்கணம், ரிஷபத்தில் குரு இருக்கார். கும்பலக்கணம் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் குரு இருக்கார். அங்கேருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ இதுதான் குருவுடைய பாக்கிய பார்வை. பொதுவாக 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்நிய தேச வாசம், அயல் தேசத்தில் வளர்ச்சி அடைவது, திரண்ட சொத்துக்கள்னால் ஆதாயம், சுப விரயங்கள் ஏற்படுவது, நீண்ட தூர பிரயாணங்கள், அயன சயன போக சுகம் சிறப்பாக கிடைக்கப் பெறுவது, அதன் மூலம் வளர்ச்சி முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, லாட்டரி சீட்டு யோகம், பங்குச்சந்தை ஆதாயம், புதையல் யோகம் போன்றவற்றை கொடுக்கும் அமைப்பு போயிடும். 12ஆம் இடம் சார்ந்த பாக்கியம். புரியுதுங்களா? ஸோ குருவோட பாக்கிய பார்வை எங்கே விழுகுது உங்கள் ஜாதகத்தில், அதை பாருங்கள். அந்த பாக்கிய ஸ்தானம், அதாவது உங்களுக்கு அது எந்த ஸ்தானமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் குரு பார்க்கறதுனால அது பாக்கிய ஸ்தானமாக மாறும்போது அந்த பாக்கிய ஸ்தானத்தின் பலன்களை நீங்கள் உணர முடியும், வளர்ச்சி அடைய செய்ய முடியும். அதை வளர்ச்சி அடைய செய்யும்போது மேலும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.